ஹலோ. பிசினஸ் உலகத்துல நாம ரொம்ப காலமா நம்பிட்டு இருக்கிற பல கட்டுக்கதைகளை இன்னைக்கு நாம சுக்குநூறா உடைக்க போறோம். இது பேபால் நிறுவனத்தோட இணை நிறுவனர் பீட்டர் தைலோட 0 to 1 பத்தின ஒரு டீப்பான எக்ஸ்பிளைனர். ஒரு சாதாரண ஐடியாவை எப்படி உலகையே ஆட்டி படைக்கிற மாபெரும் பிசினஸா மாத்துறது, மத்தவங்க பார்க்க தவறான வாய்ப்புகளை எப்படி கெட்டியா பிடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான அடிப்படை ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. எந்த ஒரு முக்கியமான உண்மைய நீங்க ஆழமா நம்புறீங்க, ஆனா மத்தவங்க அது செட் ஆகாதுன்னு சொல்றாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா, பீட்டர் தைல் தன்னோட இன்டர்வியூஸ்ல கேட்கிற ரொம்ப ஃபேமஸான கேள்வி இது. புரட்சிகரமான ஒன்ன உருவாக்க துடிக்கிற எவருக்கும் அதீத தைரியமும், மத்தவங்க பார்க்க தவறின எதிர்காலத்தை முன்கூட்டியே பார்க்கிற தொலைநோக்கு பார்வையும் கண்டிப்பா இருக்கணுங்கிறத தான் இந்த கேள்வி நமக்கு உணர்த்துது. இந்த பாரடைம் ஷிஃப்டிங் கான்செப்ட்ஸை ஈஸியா புரிஞ்சுக்க இந்த எக்ஸ்பிளைனரை நாம 6 முக்கிய பிரிவுகளா பார்க்க போறோம். 1 0 to 1, 2 போட்டியா ஏகபோகமா, 3 மோனோபாலி தூண்கள், 4 எதிர்காலமும் ரகசியங்களும், 5 அடித்தளமும் கலாச்சாரமும் மற்றும் 6 பிசினஸ் கேள்விகள். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். 0 to 1, அதாவது கிடைமட்டம் மற்றும் செங்குத்து வளர்ச்சினா என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த இரண்டு வளர்ச்சி முறைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. 1 to N, அதாவது கிடைமட்ட வளர்ச்சின்னா என்ன தெரியுமா? ஏற்கனவே சக்சஸ் ஆன ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு பிசினஸை அப்படியே காப்பி அடிக்கிறது. ஆனா உண்மையான 0 to 1 செங்குத்த வளர்ச்சின்னா, ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் உலகம் நினைச்சிட்டு இருந்தப்போ முதல் முறையா ஐபோனை உருவாக்குறது. இதுதான் ரியல் கேம் சேஞ்சர். இப்போ ஏன் நிறைய பேர் இந்த செங்குத்து வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்க நாம 2000ஆவது வருஷத்துல நடந்த .com வீழ்ச்சியை திரும்பி பார்க்கணும். அப்போ நடந்த மாபெரும் நஷ்டம் பிசினஸ் உலகத்தையே கடுமையா பயமுறுத்திடுச்சு. ரிஸ்க் எடுக்கக்கூடாது, சேஃபா விளையாடணுங்கிற தவறான நம்பிக்கை அது விதைச்சிடுச்சு. இன்னைக்கு நிறைய புதிய தொழில் முனைவோர் பெரிய லட்சியங்களை நோக்கி நகர பயப்படுறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அடுத்து பகுதி 2, போட்டியா இல்ல ஏகபோகமா? பிசினஸ் ஸ்கூல்கள்ல இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுற மிகப்பெரிய பொய்ய இப்போ நாம உடைக்க போறோம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மோனோபாலி, அதாவது ஏகபோக நிறுவனங்கள்னா எப்பவுமே கெட்டது கிடையாது. சொல்லப்போனா அவங்களுக்கு டெய்லி சர்வைவலுக்காக மற்ற கம்பெனிகளோட அடிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அதீத சுதந்திரத்தையும் லாபத்தையும் வச்சு அவங்க தங்களோட ஊழியர்களை சூப்பரா கவனிச்சுக்க முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும், ஏன் எதிர்கால தொழில்நுட்பங்களையே கண்டுபிடிக்க முடியும். இதைத்தான் லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு சொல்றோம். ஒரு பொருளை நீங்க தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. கூகுள் நிறுவனத்தை நினைச்சு பாருங்க. அவங்க முதல் சர்ச் இன்ஜின் கிடையாது, ஆனா அதுக்கப்புறம் வேற யாருமே அந்த துறைக்குள்ள வர முடியாத அளவுக்கு அதை அத்தனை பெர்ஃபெக்ட்டா செஞ்ச லாஸ்ட் மூவர் அவங்க தான். இப்போ மோனோபோலி தான் நம்ம இலக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து பகுதி 3, மோனோபோலியோட 4 தூண்கள். உலக அளவில் ஆதிக்கம் செலுத்துறதுக்கான ஒரு பிளே புக் இது. ஒரு ஸ்ட்ராங்கான மோனோபோலியை உருவாக்க 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதலாவதா, உங்களுக்கே உரித்தான ரகசிய தொழில்நுட்பம் இருக்கணும். இரண்டாவதா, அதிக மக்கள் பயன்படுத்த உங்க பொருளோட மதிப்பு கூடுற நெட்வொர்க் எஃபெக்ட் இருக்கணும். மூன்றாவதா, ரொம்ப செலவில்லாம லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைகிற ஸ்கேலிங் திறன் இருக்கணும். இறுதியா, அசைக்க முடியாத ஒரு பிரீமியம் பிராண்ட் வேல்யூ இருக்கணும். இதுல அந்த மொதல் ஸ்டெப்பை கொஞ்சம் விட்டு கவனிங்க. உங்க சொந்த டெக்னாலஜிங்கிறது மார்க்கெட்ல இருக்கிற மத்த பொருட்களை விட சும்மா கொஞ்சமா பெட்டரா இருந்தா பத்தாது. அது கண்டிப்பா 10 மடங்கு, ஆமா 10x பெட்டரா இருக்கணும். அப்போதான் உங்களால உண்மையான மோனோபாலியை உருவாக்க முடியும். எடுத்த உடனே உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. முதல்ல ஒரு சின்ன குறிப்பிட்ட வாடிக்கையாளர் வட்டத்தை முழுமையா கைப்பற்றணும். அமேசான் ஆரம்பத்துல ஆன்லைன்ல புத்தகங்களை மட்டும் விற்று அந்த சின்ன மார்க்கெட்டை எப்படி முழுசா ஆக்கிரமிச்சாங்களோ அதே போல தொடங்கி அதுக்கப்புறம் தான் மற்ற துறைகளுக்கு விரியணும். அடுத்த பகுதி 4, எதிர்காலமும் ரகசியங்களும். உங்க மனநிலை எப்படி உங்களோட புதுமை படைக்கும் திறனை தீர்மானிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கான்செப்டை கொஞ்சம் கவனிங்க. இதுல ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் எதுன்னா, இந்த உறுதியற்ற நம்பிக்கை, அதாவது இன்டெஃபினிட் ஆப்டிமிசம். எதிர்காலம் நல்லா தான் இருக்கும், ஆனா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறது. தெளிவான பிளான் இல்லாம ஏதோ ஒன்ன லேசா மாத்தி செக் பண்ற மனநிலையிலேயே நீங்க சிக்கிக்குவீங்க. உங்களால 0 to 1 பாய்ச்சலை நிகழ்த்தவே முடியாது. அந்த பொறியிலிருந்து விடுபடணும்னா, இந்த உலகத்துல இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படாத பல ரகசியங்கள் இருக்குங்கிறத நீங்க ஆழமா நம்பணும். அது மறைஞ்சிருக்கிற அறிவியலா இருக்கலாம், அல்லது முன்பின் தெரியாதவங்க வீடுகள்ல தங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச ஏர்பிஎன்பி நிறுவனத்தோட ஐடியா மாதிரி மனிதர்களோட நடத்தையை சார்ந்த ரகசியமாவும் இருக்கலாம். இப்போ பகுதி 5, சரியான அடித்தளமும் கலாச்சாரமும். லெஜெண்டரியான பேபால் மாஃபியாவிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பிராக்டிக்கலான பாடங்கள். பேபால் மாஃபியா நமக்கு கத்துக் கொடுக்கிற முக்கியமான பாடம் இதுதான்.
ஒரு கம்பெனிக்குன்னு தனியா ஒரு கல்ச்சர் கிடையாதுங்க. அந்த கம்பெனியே ஒரு கல்ச்சர் தான். நண்பர்கள் ஒன்னு சேர்ந்து விளையாடுற மாதிரி ஒரு அணியா நீங்க உருவாக்கணும். எல்லாருக்கும் ஒரே விஷன் இருக்கணும். முக்கியமா கம்பெனிக்குள்ள தேவையற்ற சண்டைகளை தவிர்க்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ஒரு தனித்துவமான பொறுப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கணும். கடைசியா பகுதி 6 பிசினஸ்க்கான 7 கேள்விகள். நீங்க எந்த ஒரு பிசினஸ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செய்ய வேண்டிய அல்டிமேட் ரியாலிட்டி செக் இதுதான். நீங்க பிசினஸ்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான கேள்விகளை வச்சு உங்க ஐடியாவை தீவிரமா பரிசோதிங்க. முக்கியமா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை உருவாக்குனா மட்டும் பத்தாது, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் விற்பனை செய்யறதுக்கான ஒரு பிரமாதமான வியூகமும் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். சோ இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத, ஆனா நீங்க மட்டுமே ஆழமா நம்பக்கூடிய அந்த ரகசிய உண்மை என்ன? அத கண்டுபிடிங்க. இந்த எக்ஸ்பிளைனர் மூலமா பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களோட சொந்த 0 to 1 ஐடியாவை தேடுற பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க.